பிஜேபி எந்த வேட்பாளராக நிற்கட்டும், அது குஷ்பு யார் நின்னாலும் பிஜேபிக்கு போடவே மாட்டோம். திமுக வந்தால் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, இந்த வட்டாரத்துக்கு வரைக்கும் எதுவும் செய்யாது. நாங்கள் எப்போவுமே ரெட்டையில தான் சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டு தான் போவோம். அவர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒழிய அதை அந்த மாதிரி அவரை வச்சு ஓட்டு வரதா இருந்தால் கூக்கா செல்வத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் குஷ்புக்கு கொடுத்துருக்காங்க. விகடன் நேயர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம 1000 விளக்கு தொகுதியில் நின்றுட்டுருக்கோம். இந்த தொகுதியில் திமுக சார்பாக டாக்டர் எழிலன் நாகநாதனும், பாஜக சார்பாக நடிகை குஷ்புவும் போட்டியிடுறாங்க. இந்த இரண்டு பிரதான வேட்பாளர்களை தாண்டி மக்கள் நீதி மையம் சார்பாக ஷெரீஃபும், அமமுக கட்சி சார்பாக வைத்தியநாதனும், சீமானோட நாம் தமிழர் கட்சி சார்பாக ஷெரீனும் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில் மக்களோட வாக்கு யாருக்கு இருக்குது, அவங்களோட சப்போர்ட் யாருக்காக இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போது இந்த தேர்தலில் திமுக சார்பாக டாக்டர் எழிலன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி அதிமுக சார்பாக கூட்டணியில் இருக்கிற பாஜகவில் குஷ்பு போட்டியிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க, இல்லை யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கள்கிட்ட நாங்கள் புஷ்புக்கு தாங்க போடுவோம். நாங்கள் எப்போவுமே ரெட்டையில தான், நாங்கள் எதுலேயும் மாறுறதே கிடையாது. நாங்கள் பிறந்ததுல இருந்தேன் என்ன. ஆனால் இதில் திமுக வந்தால் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, இந்த வட்டாரத்துக்கு வரைக்கும் எதுவும் செய்யாது. நாங்கள் எப்போவுமே ரெட்டையில தான் சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டு தான் போவோம். பொதுவாக செய்கிற பேச்சே கிடையாது. அதனால் நாங்கள் எங்கள் கட்சியிலே தான் இருக்கிறோம். அவங்க வந்தால் ஏதோ செஞ்சால் உண்டு, இல்லைனா இல்லை. யாருக்கு யார் நல்லா செய்கிறாலும் அவங்க சேர்ந்து போடுவோம். கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு சூரியனுக்கு தான். குஷ்புனுடைய வாய்ஸ் நல்லா இருக்குங்க. எதனால் அப்படின்ட்டா புது முகம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை பிஜேபி வரல இல்லையா, பிஜேபி தமிழ்நாட்டில் வரல. அதனால் முதல்ல இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சென்ட்ரல் லெவலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் மோடி. அதனால் ஸ்டேட் லெவலில் அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பழைய ஆளுகளை விட புதுமுகம் வர்றதுனால அது கொஞ்சம் நல்லா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. திருமதி குஷ்பு வந்தால் நல்லாயிருக்கும், பட் ஆளுங்கட்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க நான் எழிலனாவுக்கு தான். டிஎம்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அதனால கண்டிப்பாக நான் வாக்களிக்கிறது எழிலன் சார் தான். டிஎம்கே தான், எழிலன் கிடையாது, டிஎம்கேக்காக கூப்பிடுவாங்க, அது டிஎம்கே தான் போடுவோம். ஏன்னா பிஜேபி கம்பல்சரி போடவே மாட்டோம். பிஜேபி எந்த வேட்பாளராக நிற்கட்டும், அது குஷ்பு யார் நின்னாலும் பிஜேபிக்கு போடவே மாட்டோம். ஸ்டாலின் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது கடந்த தேர்தலில் திமுக சார்பாக கூக்கா செல்வம் தான் ஜெயிச்சார். இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அவருடைய செயல்பாடு ஒன்றுமே இல்லையா, டோட்டல் ஜீரோ வச்சேன். ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ணல. ஒரு நாள் கூட அவர் மூஞ்ச நாங்கள் பார்க்கலையே. அவர் ஓட்டு கேட்டுன்னு வந்தார், அவ்வளோதான். கெலிச்சு ஒரு நாள் நன்றி சொல்லின்னு பண்ணார், அவ்வளோதான். வேறு எதாவது அவர் மூஞ்சே நாங்கள் பார்க்கல. அவர் எதுவும் செய்யவும் கிடையாது. அவர் எம்எல்ஏன்ற முறையில் அவரோட செயல்பாடு கரெக்டாக இருந்தது. எஜுகேஷனில் நல்லா ஹெல்ப் பண்ணார், தொகுதிக்கு பண்ணார். தொகுதி மேம்பாடுன்றது இருக்கிற மக்களும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு இன்னும் நல்ல பேர் இருக்கும். நடுவில் அவர் கட்சி மாறிட்டதுனால கொஞ்சம் பேரெல்லாம் அவருக்கு ரிப்பேரே கிடையாது. ஏன்னா அவர் ஆதியிலேருந்தே அரசியல்வாதி தான், நடுவில் வந்தவர் இல்லை. ஸோ நல்ல அரசியல்வாதி, நல்லா பண்ணார், டெவலப்மெண்ட் பண்ணார். 10 நேரம் செலவு பண்ண இந்த சைடெலாம் பார்க்கவும் இல்லை, கழிச்சிட்டு போனார், அவ்வளோதான். அவரோட செயல்பாடுன்னு பார்த்ததில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஓகோன்லாம் ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் அந்த கட்சி ரீதியாக இருந்திருந்தாருன்னா அவர் இப்போதைக்கு திருப்பி ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் மாறி போனதுனால அவர் திரும்பி நின்னாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது. நீங்கள் இந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏனா இந்த தொகுதிக்கு பார்க்கணும். அந்த மாதிரி தொகுதிக்கு இந்த 5 வருஷமாக அவர் வரவே இல்லை. அவரது நல்ல வேலை பண்ணுவார். நல்லா சின்னவங்க பெரியவங்க அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். வயசானவங்க பணக்காரங்க அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டார். யார் என்ன குறை போய் கேட்டாலும் உடனே உட்காந்து டைரெக்டாக மீட் பண்ணலாம் அவரை. மற்ற எம்எல்ஏ மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் அவரை அழகாக வெளியில் சேர் போட்டு உட்காந்துன்னு பார்க்கலாம். அவரை டெய்லி பார்க்கலாம், காலையில் வந்துடுவார், அழகாக பார்க்கலாம். நமக்கு என்ன குறையோ போய் சொல்லலாம், கண்டிப்பாக செய்வார். அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் வர்றவர் நல்லா பண்ணால் சரி தான். அந்த கூக்கா செல்வமே இப்போ பாஜகவில் தான் போய் இணைஞ்சிருக்காரு. அவரும் பிரச்சாரத்துக்கு குஷ்பு கூட வந்துக்கிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? கட்சின்னு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கட்சி மேலிடம் என்ன கட்டளை எடுதோ அதை செயல்படுத்த வேண்டியது ஒரு கட்சி உறுப்பினரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோட ஒர்க்கோ இல்லை தொகுதி பொறுப்பாளரோட வேலையோ அதை அவர் செய்கிறாரு, அவ்வளோதான். அந்த லெவலில் தான் நான் பார்க்குறேன். பட் அவர் ஒரு இண்டிவிஜுவலாக ஒன்றும் பார்க்க முடியாது. கட்சி மேலிடம் இவங்களுக்கு வேலை பண்ணுங்க அப்படின்றாங்க, அவ்வளோதான். அந்த மேலிடத்தோட பேச்சை அவர் தட்டாமல் பண்ணணும், அது முறை. புரியுதுங்களா? கட்சி அது, ஏன்னா யாரும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய விருப்பத்தில் அவங்க போய் சேர்ந்தாங்க, கொள்ளலாம் செய்யிட்டாங்க. செய்தவங்க இப்போ நல்லது செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், நல்லது செய்யலாம் நம்ம போக முடியும். அப்படி தான் போயின்னுக்கிறோம்.
அவர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒழிய அதை அந்த மாதிரி அவரை வச்சு ஓட்டு வரதா இருந்தால் கூகா செல்வத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் குஷ்புக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறோன்னா, இப்போ வந்து அவர் அந்த கட்சியில் இருந்தார், எதுவும் செய்யலை. இப்போ இதுலேயே கூட வந்து அவர் இதில் நின்று இருந்தாருன்னா அவர் செய்ய மாட்டாருன்னு தான் இருக்கும். வேறு ஆள் மாற்றி போட்டதுனால செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் அவர் மூலியமாக தான் இவங்க செய்வாங்க. ஏன்னா இவங்க இந்த ஏரியாவுக்கு புதுசாக வரவங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இவரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணும்போது அப்போது தெரியும் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போதைக்கு உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை எம்எல்ஏவாக ஜெயிச்சு வரவங்க எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரோட்டு வசதி இல்லை. இது பாருங்க கார் நொண்டு போனாங்க, சரி பண்ணல. புரியுங்களா? அதேமாரி சுத்தம் பத்தம் கிடையாது. நம்ம எதனா கேட்டால் நம்மளுக்கு ஒரு இது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி யாருக்கு போடுறது? யோசனை பண்ணி தான் போட முடியும். பிரச்சனை வந்து காவா பிரச்சனை நிறைய இருக்குது. எங்களுக்கு டைஜன் தண்ணி போக மாட்டேங்குது, அடைச்சிக்கின்னு ரொம்ப பிரச்சனை. இதை பாரு தோண்டி போட்டுட்டு இதை மூடவும் மாட்டுறாங்க, ரோடும் போட மாட்டுறாங்க. அது எந்த கட்சி வந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அதை செய்ய மாட்டாங்க. காவா பெருசுன்றதுனால யாரும் முன் வர மாட்டாங்க செய்ய. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குது கான்ட்ராக்டு, அதை சும்மா செஞ்சு மூடிவிட்டு அவனுக்கு பில்லு வாங்கின்னு போயிடுறாங்க. அவ்வளோதான், செய்ய போகிறது கிடையாது. அதே திமுக வந்து இன்னும் அதை விட மோசம். எட்டி கூட பார்க்காது இந்த தெருவில். மெயினாக அந்த ரோடு சரியில்லை. தண்ணி அந்த மழை வெயிலெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் நிற்கவே முடியலை. அந்த மாதிரி இது சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன அத்தியாவசிய பொருள் விலையை கம்மி பண்ணணும். ரெண்டாவது சாலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணீர் கண்டிப்பாக வெயில் நேரத்தில் தண்ணீர் கண்டிப்பாக தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தா போதுங்க. தண்ணி பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது அப்பப்போ பவர் கட் ஆகிட்டு இருக்குது. மூணாவது வந்து ஏரியா வந்து ரோடு சரியில்லை. ரெண்டாவது வந்து டஸ்ட்பின்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் சுகாதார கேடு ரொம்ப நடக்குது. ரோடு மட்டும் சரி பண்ணால் போதும். இந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சா அந்த பக்கம்லாம் கொஞ்சம் தண்ணி நிற்குது. ரெண்டாவது கொஞ்சம் ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருந்தார் ஒரு அண்ணன், கூக்கா அண்ணன். இடையில கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனையால் இதுவாயிடுச்சு. இங்கே அந்த அளவுக்கு பிரச்சனைங்கன்னு ஒன்றும் இல்லைங்க. என்ன வழிபறி ராபரிலாம் கொஞ்சம் நிறைய நடக்குது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஆட்டோ லைன்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஓலா அதெல்லாம் இன்னும் ரொம்ப அடி எங்களுக்கு. மழைநீர் கால்வாய் வந்து சரியான முறையில் பராமரிக்கணும். அதுக்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரணும். இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளும் ஏற்கனவே இருந்த அரசு ஊழியர்கள், இப்போ ட்ரைனேஜின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டரில் இருக்கவங்க, அவங்க வந்து சொல்லணும், சார் இந்த ரூட் இப்படி போகுது, இந்த ரூட்டை கிளியர் பண்ணால் இது போகும்னு சொல்லி அவங்க கீழே ஃபீல்டு ஒர்க் இறங்கி பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வரவங்களுக்கு, வரப்போகிற எம்எல்ஏவுக்கு இந்த வேலை வந்து மிக கடினமான வேலை. ஆனால் செய்துட்டாங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும். இந்த தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக விகடன் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.